Daily. Taste the Daily. இனி திமுகவுக்கு வாய்ப்புகள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ராசாவோடு சேர்ந்து அவரை தூண்டிவிட்டு அடிதடியில் இன்றைக்கு காலை நடந்ததாக லைவ் டெலிகாஸ்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக தலைமை ஏன் விடுதலை சிறுத்தைகளை தாக்க வேண்டும்? கைகலப்பு என்பது இவர்தான் அடித்தார் அவர்தான் அடித்தார் என்று விஷயம் அல்ல. இவர் அடிக்கின்ற போது அவருடைய கை புளியங்க தேடி போகாது, மாங்காய் பறிக்க போகாது. உங்களோடு இருந்தார்கள் என்றால் ஓன் ஓட்டை அவ்வளோ உழைச்சி நீ அவர்களுடைய ஓட்டத்தானே வாங்கினா. தலித்துகளின் வாக்கையும் பெற்றீர்கள், இஸ்லாமியர்களின் வாக்கையும் பெற்றீர்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய வாக்கையும் பெற்று தான் வெற்றி பெற்றார்கள். இவர்கள் வாக்கு என்று எங்கே இருக்கிறது? இது மேலும் மேலும் தலித்து இளைஞர்களை காயப்படுத்தும். டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, புரட்சித் தலைவர் அவர்களே 33% வாக்கள் தான் பெற்றார். ஆனால் தோழர் விஜய் அவர்கள் 35% பெற்றிருக்கார். நான் ஏற்கனவே பதிவு செஞ்சேனே, கடலோர ஊர்களில் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த முறை ஜோசப் விஜய்க்கு தான் என்று சொன்னார்கள் என்று சொன்னேன். அது ஃபுல்லாக உளுந்திருக்கேன். முதல்ல 30% இளைஞர்கள் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டிருக்கார்களே, எல்லா சமூகம் பிராமணர்கள் வாக்களித்திருக்கிறார்களே, 2 அமைச்சர்கள் ஆக்கியிருக்கிறார்களே, இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையா? இவர்கள் அனைவரும் சேர்ந்து அதை ஒரு மதச்சார்பற்ற சமூக விடுதலை கூட்டணியாக, சமூக நீதி கூட்டணியாக மாறிவிட்டார்கள். இது திமுகவினருக்கு அடிவயிற்றில் பட்டியிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு உன் குடும்பத்துக்கு பங்கா? நீ நினைச்சா அவ்வளவு பேரையும் வைத்துக்கொள்வா. ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ டிரைவர் கமலிங்கிற ஒரு பொண்ணு, ரோட்டில் கிடந்தவன், படிக்காதவன், எழுத தெரியாதவன், டெய்லி 400 ரூபா வைக்கிறவன்லாம் ஜெயிச்சிட்டானடா. எவ்வளோ பெரிய மாடல். ஒரு சான்ஸ் கொடுங்களேன். வர்ற 10 நாள்ல சட்டம் ஒழுங்கு விட்டுட்டு, ஏன்னா 10ஆம் தேதி வந்தால் இன்னைக்கு 25ஆம் தேதி தானே ஆகுது. திமுக அந்த இடைத்தேர்தல் வந்ததுனால் நிற்குமா? முதல்ல ஸ்டாலின் அவர்கள் நிற்பார். டிஎம்கே நிற்கும். நிற்கலைன்னா கேவலப்பட்டுவோம். 1000% வாய்ப்பில்லை. மெஜாரிட்டி ஏறிக்கிட்டே போகும். திமுக இப்போ கண்ணு கட்டின வரைக்கும் அவங்க சொல்லுவா இல்லையா, கண்ணு கட்டிய தொலைவு வரைக்கும் நம்மை வெற்றி கொள்வதற்கு யாரும் இல்லை. அப்படி ஒரு லெவல் வந்துட்டு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் ரூபன் சார் வணக்கம். சார், பிசிக திமுகவுக்குள்ள மோதல் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், வெறும் வாய் பேச்சாக இருந்தது, இப்போ கைகலப்பாக மாறிடுச்சு. குன்னம் பெரம்பலூரில் அடிதடியில் போய் நின்றுருக்காங்க. ஒன்று ஆண்டிமுத்து ராசாவுடைய குரூப்பு, இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள். எப்படி பார்க்குறீங்க? அதாவது தோழர் தொல் திருமாவளவன் அவர் 9 வருஷமாக திமுக கூட்டணியில் பயணிச்சார். அதாவது 2016 மக்கள் நல கூட்டணி, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 105 தொகுதி, அதில் இடதுசாரிகள் இருந்தார்கள். வைகோ அவர்கள் தலைமையில் கட்டமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த கூட்டணியில் தோல்வி கண்டு 6% வாக்குக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்ட்டு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அது இன்றைக்கி 9 வருஷமாக நிற்கிது. சரி, இப்போ எல்லா கட்சிகளும் தங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிட்டார்கள், திமுக விட்டு. நான் பலமுறை எல்லா சேனல்களிலும் பதிவு செய்திருக்கிறேன். திமுகவினுடைய வாக்கு வங்கி 25 விழுக்காடுக்கு மேல் அல்ல. திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது 23, இப்போது 25 அல்லது 27க்கு மேல் இல்லை. இந்த 25, 27 வைத்து அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. இப்போது அதிமுத்து ராசா அவர்களை ஏன் திமுக தூண்டி விட வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரு பதில் என்னவென்றால், அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். யாரை விட்டு யாரை அடிக்கணுங்கிறது தெளிவாக திட்டமிட்டு செயல்படுறாங்க. அது பிரச்சனைகள் வராது, இல்லை என்றால் தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் விரோதம் என்று கொண்டு வந்து விடுவோம் என்று தேவையற்ற நிகழ்ச்சிகளை செல்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு தனித்துவமான கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை பெற்று மட்டும் இவர்கள் வாழ்க்கையிலே வளம் குளிக்கவில்லை. தமிழ்நாட்டில் 25 விழுக்காடு தலித்துகள், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் 17%. அப்போ தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு 40% வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது அல்லாமல் மதமற்றவர்கள், இடதுசாரிகள், இப்படி ஒரு பெருங்கூட்டம், காங்கிரஸ் கட்சி ஒரு 3-4%. இது எல்லாம் தான் திமுகவுக்கு இதுவரை வளத்தை தேடி கொடுத்தது. திமுக கருணாநிதி இருக்கும்போது 23, ஸ்டாலின் இருக்கும்போது 27, 26, அதற்கு மேல் இல்லை. இவர்கள் ஒரு 15, 10. சரி, இவ்வளவு தலித்துகளும் இவர்களும் சேர்ந்தால் தலித்துகள் வாக்குகள் விடுதலை சிறுத்தைகளின் மூலம் ஒரு 5%,
அதே போன்று இஸ்லாமியர்கள் வாக்குகளும் கிறிஸ்தவ வாக்கிலும் ஒரு 10% என்றால் 15, 5ம் 10ம் 15, திமுக வாக்கு ஒரு 27, 40% இல்லை 41%. இனி திமுகவுக்கு வாய்ப்புகள் இல்லை இதுவரைக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட மோதல்களை அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருந்தால் மதச்சார்பற்ற முற்போக்கு அமைப்பை மாறி இப்பொழுது மதச்சீர்வாக சமூக நல கூட்டணியாக மாறியிருக்கிறது. இதுவரைக்கும் மதச்சார்பற்ற கூட்டணியாக இருந்தது மதச்சார்பற்ற சமூக விடுதலைக்கான கூட்டணியாக திரு தோழர் விஜய் மாறியிருக்கிறார். விஜயினுடைய இந்த மாற்றத்தை முதலில் ஹெச் ராஜா அவர்கள் ஜோசப் என்று ஆரம்பித்தார். இப்போது அவர் சி ஜோசப் விஜய் என்றே போட்டிருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆட்சி 10 நாட்களில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று இவர்கள் குய்யோ முறையோ என்கின்றார்கள். ஒரு ஆட்சியிலே 10 நாட்கள் என்பது ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு தானே தவிர புதிய ஆட்சிக்கு இன்னும் காலம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,32,000 காவல்துறையினர் மட்டும்தான் இருந்தார்கள். கடந்த 5 வருடங்களில் சட்ட ஒழுங்கு பாழ்பட்டது, போதை வந்தது, கஞ்சா வந்தது. இது என்ன உடன் விஜய் வந்தவுடனோ இல்லது நீங்கள் வந்தாலோ நான் வந்தாலோ மாறிவிடாது. இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். இப்பொழுது 10ஆம் தேதி பதவியேற்று ஒரு 15 நாட்கள் தான் ஆகிறது. அனுபவ குறைவான இளைஞர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாளை ஒரு மாதமோ 6 மாதமோ கழித்து IAS IPS எல்லாவற்றையும் அவர்கள் சட்ட ஒழுங்கை கொண்டு வருவார்கள். இதை கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அப்படி கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திய அந்த மாயை முழுமையாக கெட்டு போய்விடும். அதை விடுங்கள். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ராசாவோடு சேர்ந்து அவரை தூண்டிவிட்டு அடிதடியில் இன்றைக்கு காலை நடந்ததாக தமிழ்நாட்டில் பிரைம் சேனல்களில் லைவ் டெலிகாஸ்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக தலைமை ஏன் விடுதலை சிறுத்தைகளை தாக்க வேண்டும்? விடுதலை சிறுத்தைகள் தாக்கவில்லை, அவர்கள் திருப்பி தங்களுக்காக தாக்கியிருக்கிறார்கள். கைகலப்பு என்பது இவர்தான் அடித்தார் அவர்தான் அடித்தார் என்று விஷயம் அல்ல. இவர் அடிக்கின்ற போது அவருடைய கை புளியங்க தேடி போகாது, மாங்காய் பறிக்க போகாது. இல்லை அவங்க என்ன சொல்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எங்களோட இருந்து வெற்றி பெற்று நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சுட்டு போக வேண்டியதுதானே அப்போ அப்படிங்கிற ஒரு இதை ஆழமாக பதிவு வைக்கிறாங்களே. அது அவங்களுக்கு பொறுக்க முடியலையா இல்லை பிடிக்கலையா? சார் நான் கேட்குறேன், உங்களோடு இருந்தார்கள் என்றால் உன் ஓட்டை அவ்வளோ உழைச்சி நீ அவர்களுடைய ஓட்டத்தானே வாங்கினா. இப்போ காதர் மேதின் என்ன சொல்கிறாரு, இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் கண்ணை புத்தி கொண்டு திமுகவுக்கு தான் வாக்களித்தார்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன். 1967 பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலிருந்து இஸ்லாமியர்கள் கண்ணை மூடிக்கொண்டு, இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை. இன்னைக்கெல்லாவா பாஜக வந்தது, பாரதிய ஜனதா வந்தது, ஹிந்து அமைப்புகள் வந்தார்கள், RSS வந்துச்சு, சங்க பரிவார் வந்துச்சு என்கின்ற ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டாலும் 67களில் பாஜக இல்லை. அன்னைக்கு இங்கே சங்க அமைப்புகள் இங்கே இல்லை, ஜனசங்கம் இல்லை. 82ல் டாக்டர் MGR அவர்களை காயல்பட்டினத்திற்கு செல்லும்போது செருப்பை தூக்கி வீசினார்கள் இந்த முஸ்லீம் இளைஞர்கள். எனக்கு தெரியும், அப்பொழுது எனக்கு வயது ரொம்ப சிறு வயது, எனக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கருணாநிதியால் ஏற்படுத்தப்பட்ட மாய பிம்பத்தால் இஸ்லாமியர்கள் எதையும் அனுபவிக்கவில்லை என்பதை இன்றைக்கு காதர் மேதின் சொல்லியிருக்கிறார். பேராசிரியர், நீங்கள் எங்களை பார்த்து ஏதோ உங்களினுடைய வாக்குகளை மட்டும் வாங்கி சென்றேன் என்று சொல்லார்கள். மேடையிலே பேசிய பேராசிரியர் 85 வயது பெரியவர் திரு காதர் மேதின் சாஹிப் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, திமுக ஏதோ அவர்களின் வாக்கை வாங்கி சென்றது என்று சொல்லாதீர்கள், எங்கள் சமூக வாக்குகளை நீங்கள் வாங்கினீர்கள். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் சமூக வாழ்க்கையை நீங்கள் வாங்கினீர்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம், இவர்கள் பெற்றது பாரதிய ஜனதா என ஹிந்துத்துவ மாயை காட்டினார்கள். ஹிந்துத்துவா, RSS, சங்க பரிவார் என்று சொன்னீர்கள். தலித்துகளின் வாக்கையும் பெற்றீர்கள், இஸ்லாமியர்களின் வாக்கையும் பெற்றீர்கள், கடலோர கத்தோலிக்கர்கள் வாங்கி பெற்றீர்கள், CSI கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய வாக்கையும் பெற்றுத்தான் இடதுசாரிகளின் வாக்கையும் பெற்றீர்கள், பெரியார் திராவிட கழகத்தின் வாக்கையும் பெற்றீர்கள், மதமற்றவர்களுடைய வாக்குகள் எல்லாவற்றையும் பெற்று தானே வெற்றி பெற்றார்கள். இவர்கள் வாக்கு என்று எங்கே இருக்கிறது? நான் கேட்குறேன், அவ்வளவு தைரியமாக நீங்கள் சொன்னால், கனிமொழி சொல்லிச்சுல, நாங்கள் தனித்து நிற்போம், தனித்து நில்ல, தனித்து நின்று இனிமே அப்படிதான் நிற்க முடிய ஒரு வழி இல்லை, தனித்து நின்று டெபாசிட் காலியாகும் குறித்து வைத்து. திமுக கிடையாது சார், ஓட்டு 25% மேலே கிடையாது. பல பேர் திட்டுவான் கமெண்டில், காரி துப்புவான். அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் 26% தான். டாக்டர் MGR அவர்களே, புரட்சி தலைவர் அவர்களே 33% வாக்குகள் தான் பெற்றார். ஆனால் தோழர் விஜய் அவர்கள் 35% பெற்றிருக்கார். அவர் மீது எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே பதிவு செஞ்சேனே, கடலோர ஊர்களில் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த முறை ஜோசப் விஜய்க்கு தான் என்று சொன்னார்கள் என்று சொன்னனே, அது ஃபுல்லாக உளுந்திருக்கேன்.
மதவெறி அல்ல, எல்லோரும் நம்முடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பிள்ளை வருகிறேன் என்பது ஓட்டு போடுவார்கள். முதல்ல 30% இளைஞர்கள் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டிருக்கார்களே, எல்லா சமூகம் பிராமணர்கள் வாக்களித்திருக்கிறார்களே, 2 அமைச்சர்கள் ஆக்கியிருக்கிறார்களே, இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையா? வெறுப்புரட்சிக்கு எதிராக ஏன் பிராமணர்கள் வரக்கூடாதா? இந்த நாட்டில் 4000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணோடு சிந்து போகிற ஒரு சமூகத்தின் மீது நீ ஏன் வெறுப்பு தெரிவிக்கிறா? பார்ப்பனியம் என்று இதுவரை மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தால் இன்றைக்கு தெரிந்து விட்டது. அனைவரும் விஜய் கீழே வந்துட்டாங்க. முஸ்லீம்கள் வந்து விட்டார்கள், தலித்துகள் வந்து விட்டார்கள், பிராமண சகோதர சகோதரிகள் வந்து விட்டார்கள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் வந்து விட்டார்கள், மதமற்றவர்கள் வந்து விட்டார்கள். அது அவர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆஹா, நம்மால் இதுவரை ஆட்டி படைத்தோமே, தாத்தா கருணாநிதி, மகன் அழகிரி, இன்னொரு மகன் ஸ்டாலின், இன்னொரு மகள் கனிமொழி, உதயநிதி, இன்பநிதி, அந்த நீதி இந்த நீதின்னு வந்து கொண்டிருந்தோமே, இதற்கு மண்ணை அள்ளி போட்டு விட்டார்களா பாவிகளா? அதன் வெறுப்புத்தான் தலித் விரோத அடி. இது மேலும் மேலும் தலித் இளைஞர்களை காயப்படுத்தும். நல்லா கவனிங்க. ஆராசா என்பவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினர். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் யார்? கேவலப்படுத்தப்பட்ட, இழிவுக்கு உட்பள்ளப்பட்டு, பல்லர் பறையர் என்று தாக்கப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, முடிவெட்டுவதற்கு நாதியிட்டு, இரட்டை கோலை முறையிலே இன்னைக்கு அசிங்கப்படுத்தப்பட்டு, பறையன் நீ நடந்து போகக்கூடாது என்று செருப்பை தூக்கி போகின்ற ஒரு சமூகம், தலைப்பாக கிட்டக்கூடாது என்ற சமூகம், இலே பேச்சு முத்தை இங்கே வாடா தண்ணி அரைச்சி போட்டு போல அப்படி என்று சொல்கின்ற ஒரு சமூகம் இன்னைக்கு விடுதலையோடு இருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் தானே. இன்னைக்கு எல்லாரும் சமாதானமாக போகிறீங்கல்ல, இன்னைக்கு போக்குறீங்கல்ல. வன்னியனாக இருக்கிறான், இளவரசி அந்த பெண்ணு என்னது அடித்து சிறையில் இது ரயில்வே தண்டனை போட்டு சாகடித்தீர்களே, எளிய மக்களுடைய குடிசைகளை கொளுத்தினீர்களே, அதற்கு திமுக போராடிச்சா? போராடலையே. அப்போ அவர்களுடைய விடுதலைக்காக இன்றைக்கி தனித்து ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது தோழர் தொல் திருமாவளவன் அவர்களும் சொன்னார்கள், பல விஷயங்களை சொன்னார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு சந்தேகம் வந்தது, ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை என்றெல்லாம் சொன்னீர்கள் என்று நேற்று பல பேர் சொன்னாங்க. உண்மைதான். அரசியலில் சில வார்த்தைகள், சில நெருடல்கள். இப்போது இவர்கள் அனைவரும் சேர்ந்து அதை ஒரு மதச்சார்பற்ற சமூக விடுதலை கூட்டணியாக, சமூக நீதி கூட்டணியாக மாறிவிட்டார்கள். இது திமுகவினருக்கு அடிவயிற்றில் பற்றி எறிகிறது. ஆஹா, நம்முடைய வியாபாரத்தை நாசமாக்கிட்டாங்களாடா. நாம் கருணாநிதியுடைய பிள்ளைகளாக ஒழுங்காக இருந்தமே. துரைமுருகன் 87 வயசில் உனக்கு டிக்கெட் கொடுத்தா உனக்கு எவ்வளவு திமிரு. துரைமுருகனுக்கு காதால் கேட்க முடியாது, பேச முடியாது, கைகாலெலாம் உளருது. இப்போ அவருக்கு நீ 87 வயசில் என்ன டிக்கெட்டை கொடுத்தா? இந்த மனிதனால், நான் அவரை மதிக்கின்றேன், இந்த பெரிய மனிதரால் அவரால் பேச முடியவில்லை, இழைக்கிறது. அவருடைய உடல்நிலை வயதோகிக்கமாக நாளைக்கு 87 வயசு நம்ம இருப்பாங்க, நீங்கள் இருப்பான்னு தெரியாது. அவரை கொண்டு வந்து ஒரு டிக்கெட்டை கொடுத்தனா அப்போ வாரிசு அரசியல். அவருடைய மகன் கதிரானந்துக்கு வாரிசு அரசியல். 2011 ஆற்காடு விலாசாமி இன்றைக்கி இல்லை, அவர் உடல்நிலை சரியில்லை, வயதாகிவிட்டது. அவருடைய பையனுக்கு வாரிசு அரசியல், அவருடைய பையனுக்கு இன்றைக்கி மந்திரி. அதை போன்று பொன்முடி வாரிசு அரசியல், பொன்னுடைய பையன் மந்திரி. அதை போன்று டிஆர் பாலு, அவருக்கு பின்பு டிஆர்பி ராஜா. அதற்கு பிறகு இவர்கள் எல்லாரும் முரசொலிமாறனுக்கு பின்பு தயாநிதி மாறன். அதுக்கு பிறகு தங்கம் தென்னரசு, தமிழச்சி தங்கமாடியா, அவங்க அப்பா தங்கவேலு, முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தார், அவர் வாரிசு அரசு. என்னென்ன அரசியல் நடத்துறீங்க? ஏன்னா தமிழ்நாடு உன் குடும்பத்துக்கு பங்கா? நீ நினைச்சா அவ்வளவு பேரையும் வைத்துக்கொள்வா. ஏன்னா இன்றைக்கி ஆட்டோ டிரைவரு கமலிங்கிற ஒரு பொண்ணு, ரோட்டில் கிடந்தவன், படிக்காதவன், எழுத தெரியாதவன், டெய்லி 400 ரூபா வைக்கிறவன்லாம் ஜெயிச்சிட்டானடா. எவ்வளோ பெரிய மாடல். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? ஓட்டுக்கு 50,000 ரூபா கொடுத்து, 20,000 ரூபா கொடுத்து, 10,000 கொடுத்து, 4,000 கொடுத்து, நீ இவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிய பின்னணி, மத பின்னணி, அடிதடி எல்லாவற்றையும் நோக்கி ஒரு எளிய பின்னணி உள்ளவன் 108 தொகுதி ஜெயிச்சிட்டானே. நடிகைன்னு சொல்லிட்டியே, தாத்தா பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணானோ எதை பண்ணானோ மக்கள் வாக்களித்தார்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல தோழர்களே, நான் ஒரு செப்பாலஜிஸ்ட். ஐ மேட் சோ மெனி பீப்புள். 70 வயசு 60 வயசுலாம் வாக்களித்திருக்காரு. இன்றைக்கி எங்கள் புள்ள வரட்டுன்னு வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு சான்ஸ் கொடுங்களேன். வர்ற 10 நாள்லேயே சட்டம் ஒழுங்கு விட்டுட்டு, ஏன்னா 10ஆம் தேதி வந்தால் இன்றைக்கி 25ஆம் தேதி தானே ஆகுது. கேளுங்க. நிச்சயமாக சார். அதே நேரத்தில் இடைத்தேர்தல் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒரு சில எம்எல்ஏக்கள், அதிமுகலேருந்து பிரிஞ்ச எம்எல்ஏக்கள். இந்த தேர்தலையும் திமுக ஒருவேளை வருமாங்கிற ஒரு இது, ஏன்னா விஜய் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, கரண்ட் சரி அப்படிலாம் ஒரு விஷயம் பரவுத, இதுலேயும் மண்ணா கவுமா திமுக? இது பரப்ப விடப்பட்டுள்ளது. கரண்ட்டு சரியில்லை, 3-4 இடத்துல டவுன் ஆகிருக்கு. ஈசிஆர் ரோட்டில் டவுன் ஆகிருக்கு, மதுரை வாயிலில் டவுன் ஆகிருக்கு, இந்த பக்கம் சிட்டிக்குள்ளெல்லாம் ஆயிருக்கு. அது நிர்வாகத்தில் ஏற்பட்ட சில கோளாறுகள். இல்லை, திமுக அந்த இடைத்தேர்தலில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரு? திமுக அந்த இடைத்தேர்தல் வந்ததுனால் நிற்குமா? முதல்ல ஸ்டாலின் அவர்கள் நிற்பார். டிஎம்கே நிற்கும், நிற்கலைன்னா கேவலப்பட்டுவோம். 1000% வாய்ப்பு இல்லை. திருச்சியில் எப்படி ஜெயிப்பான்?
அதான் கேட்குறேன். வாய்ப்பே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் தான் நோ நோ ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ அதிமுக 4 பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் எஸ்ஐக்கு பாண்டியனா எஸ்ஐக்கு சுப்பையா வந்தாச்சு. எஸ்ஐக்கு சுப்பையா வந்துட்டாரு. இந்த ஒரு 3 பேர் கொங்கு மண்டலத்தை வந்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே ஏடிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன், ஏற்கனவே இவருக்கு மேலே மதிப்பு இருக்குது, ஃபுல்லாக வரும். இன்றைக்கி இந்த 4 பேரும் வந்துடும். அப்போ 106 4 110 ஆயிரும். ஏற்கனவே ஒரு 13 123 மெஜாரிட்டி ஏறிக்கிட்டே போகும். திமுக இப்போ கண்ணு கெட்டின வரைக்கும் அவர் சொல்லுவா இல்லையா, கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரைக்கும் நம்மை வெற்றி கொள்வதற்கு யாரும் இல்லை. அப்படி ஒரு லெவல் வந்துட்டு வர முடியாது சார். அரசியல் களம் நான் சொல்வது திமுக மீது எனக்கு என்ன வெறுப்பு? எனக்கு வெறுப்பே இல்லை. சரி, விடுதலை சிறுத்தைகள் 2வது வெளியாக விடுதலை சிறுத்தைகளை பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க. விடுதலை சிறுத்தை வெளியாகிறதுக்கு இது ஒரு போலி சித்தாந்தம். அவர்கள் சொன்னது உங்கள் ஓட்டு எத்தனை %? உங்கள் ஓட்டு 25 தானடா. அந்த 25ல் முஸ்லீம் ஓட்டு, உன் ஓட்டு எல்லாமே போயிட்டேன். திமுகவுக்கு பெரும்பாலான ஓட்டு எல்லாம் போயிட்டு, கிறிஸ்தவ வாக்காளர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. நீங்கள் தனிச்சு நின்று பாருங்கள், 20% கூட வரமாட்டாங்க. அதுக்கு இன்னொரு விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது விசிகாவுக்கு விழக்கூடிய ஓட்டு ஃபுல்லாக அந்த விசிகா சமுதாய அமைப்பாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்கள் ஆதரவாளராக இருக்கட்டும், இப்படி ஓட்டு ஃபுல்லாக விஜய்க்கு போயிருக்கு. அப்போ நம்மளே டம்மியாக இருக்கும், இனிமேல் திமுக கூட இருந்தால் நமக்கு இது நாரி போயிடும், கெட்டு போயிடும் அப்படின்ட்டு தான் விஜய் கூட திருமாவளவன் அவர்களே போயிருக்காரு அப்படி சொல்கிறாங்களே. அதாவது நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. ஐயா ஸ்டாலின் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களோடு கூட்டணியில் இருந்த கண்ணியத்துக்குரிய நம்முடைய சகோதரர்கள் ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று சொன்னார்கள், கடைசியில் அதிகாரத்தில் பங்கு பெற்றார்கள் என்று சொல்லிவிட்டார். நான் என்ன கேட்கிறேன், காதர் மீதியின் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ, விடுதலை சிறுத்தைகளோ, அல்லது காங்கிரஸ் கட்சியோ, தோழர் மோகனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, தோழர் வீரபாண்டியனுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ ஏதாவது பட்டா எழுதி கொடுத்துருக்கிறார்களா? தாங்கள் திமுகவோடு தான் கடைசி வரைக்கும் வாழ்வா போகிறது சாவோம் என்று. அப்படி இல்லையே. அப்படி அக்ரிமெண்ட் போடலை. அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தா சொல்லுங்கள். ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரமான கருத்துக்கள் இருக்கு? அக்ரிமெண்ட் அப்படி போடலை. ஏன் அவங்க உங்கள்கிட்ட ஏன் தொடர்ந்தாங்க தெரியுமா? 2016க்கு அப்புறம் தொடர்ந்தாங்க. 19ல் நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கு எதிரான அலை கூட தொடர்ந்தாங்க. 21ல் மோடியுடைய ஆதரவு பெற்ற பிஜேபி இவங்க எல்லாம் ஒன்றா நின்றாங்க, அதுக்கு எதிராக நின்றாங்க. 24ல் மோடிக்கு எதிராக ஒன்னோட பங்கு பெற்றாங்க. இல்லை, அப்படி அக்ரிமெண்ட் போட்டிருந்தா வரதுக்கான வாய்ப்பு இல்லை, வெளியில் வர. அது எப்படி அக்ரிமெண்ட்டே போட முடியும்? அக்ரிமெண்ட்டே செல்லாத, டிராஃப்ட் படி ரெஜிஸ்ட்ரேஷனாக பண்ணி வச்சுருக்கு, எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லையே. இப்போ ஓ மேலே இல்லை, நீங்கள் மதச்சார்பற்ற. நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது திமுகவுக்கும் திராவிட தேசியத்துக்கும் பெரியாரிய கருத்தியலுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த வீடியோவை தோழர் தொல் திருமாவளவன் பார்ப்பாராம். இன்றைக்கி அவருக்குன்னே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். 1 மணி நேரம் பேசினேன் இன்றைக்கி காலையில் ஒரு குறிப்பிட்ட சேனலில். அதை அவர் பார்த்துருப்பார். திமுக பாரதிய ஜனதா சனாதனத்தை உச்சமாகிறது, பிராமணிக்கல் பார்ட்டி பரவாயில்ல அப்படின்னு இவங்க மக்கள்கிட்ட ஒரு மாயப்பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். எனக்கு பிராமண நண்பர்கள் ஏராளமாக உண்டு. என்னை பொறுத்தவர் என்னுடைய நண்பர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. யாரும் இதுவரை ஒருபோதும் இந்த சனாதனம் நீ அப்படியெல்லாம் சொன்னதில்லை. சிலர் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் நல்ல கவனிங்கள், பிராமணர்களை காய வைப்பது எப்படி? பாஜக எப்படி இஸ்லாமியர்களை மட்டும் கட்டம் கட்டி அவர்கள் வாக்குத்துக்காக முஸ்லீம்களை தனியே செய்வது, அப்படி ஒரு நிலை. அதை போன்று தமிழ்நாட்டில் பிராமணர்களை கட்டம் கட்டி அனைத்து சாதிகளும் அச்சகராக்குவது என்று பிராமண வெறுப்பை மட்டுமே திமுக பேசுவது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு கட்டுரை. நான் கேட்குறேன், உன் கட்சியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் எவ்வளோ பெரிய சாதி வெறியன். உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் பாரதி என்ன சொன்னார்? இந்த தலித்துகளுக்கெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னால் முதலியார் சமூகத்தை சார்ந்த சிறு ஆலந்தூர் பாரதி. உன் கட்சியில் இருக்கிற ராஜ கண்ணப்பன் யாதவ சமூகத்தை சேர்ந்தவன், நீ தலித்து தானட அப்படின்னு பேசினவன். உன் கட்சியில் இருக்கக்கூடிய பொன்முடி மகா விஷம். உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஏவா வேலு எல்லாருமே தலித்து விரோதிகள் தான் கம்ப்ளீட்டாக. அவன் எல்லாம் ஆனால் வெளியே பேரஞ்சர் அண்ணா என்னல பேரஞ்சர் அண்ணா. அதே மாதிரி முரசொலி மாறன் மகன் யார், ரொம்ப பெரிய படித்தவர் லைலா காலேஜில், தயாநிதி மாறன் என்ன சொன்னார் தெரியுமா? நம்மளாம் நான்லாம் அப்போ தாழ்த்தப்பட்டவன்னா நீ வரியாலோ டிஆர் பாலும் சேர்ந்துக்கிட்டு நினைக்கிறேன். நான் கேட்குறேன், இசை வேளாளர் குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு வரலாறு நான் சொல்கிறேன். பறையர் சமூகத்தை பற்றி பேசுகிறியா? பறைக்குடிகள் என்றால் என்னது உனக்கு தெரியுமா? அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை, அந்த சமூகத்தினுடைய மேன்மை ஏதாவது தெரியுமா உனக்கு? எதுவுமே தெரியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா,
சரிங்க, மற்றெல்லாம் ராஜகண்ணப்பன் பேசினான், அவன் வன்னியர் வெறியில் பேசினான், இவன் வந்து முத்திரையார் வெறி எல்லாம் பேசிட்டு போகிறான். ஓம் பாசறையில் வளர்ந்த அவன் பேர் என்னது, தயாநிதி மாறன், நான்லாம் தலித்தான்னு பேசினிய, அவ்வளோ பேனா பொண்ணு எங்கே படா போய் தேடி முடிக்கிற, ஹிந்து ராம் வீட்டில் போய் முடிக்கிற, அப்போ மட்டும் பார்ப்பனியம் உனக்கு நிற்கிதோ? ஏண்டா நீ ஒரு பறையர் பெண்ணை முடிக்க கூடாதா? நீ ஒரு அருந்ததி பெண்ணை முடிக்க கூடாதா? நீ ஒரு நாடார் பெண்ணை முடிக்க கூடாது? ஏன்டா போய் பார்ப்பனியர் வீட்டில் போட்டால் பாப்பம் தான் உனக்கு ஆகாதுல்ல? எவனும் பேச மாட்டான், நான் தான் பேசுவேன். எவனும் பேச மாட்டான். எவ்வளோ பெரிய கொடூரம்! நாங்கள்லாம் எச்சி சோர்த்திக்கிறோம், மதமே கெட்டி பிடிக்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. பிராமண நண்பர்கள் இருக்கிறாங்க, தலித் நண்பர்கள், அப்படியே சொல்லவே மாட்டேன். நாடார் நண்பர்கள் எனக்கு இன்றைக்கி சென்னை கூட்டு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா என்னுடைய நாடார் சகோதரர்கள் தான். எனக்கு அப்படியே தெரியாது. யா யூஹன்னாஸ், எல்லா மனிதர்களும் ஒன்று தான், மனிதர்களே நீங்கள் அனைவரும் ஒன்று தான். நாம் காலப்போக்கில் பிரிஞ்சுக்கிட்டோம். அப்படி சம்மந்தம் பண்ணுறதுக்கு மட்டும் ஹிந்து ராம் ஒரு அடையாளம் வேணும்ல உனக்கு? ஏன் சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்டவனோட முடியும்? இன்றைக்கி அவன் குடும்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் குடும்பத்தை தாண்டி அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட நெருடல் தான் மதுரையினுடைய மாவீரனாக காட்சியளித்த மூக்க அழகிரியும் அவருடைய பெண், இப்பொழுது அவருடைய பிள்ளை உடல்நிலை சரியாமல் இருக்கிற, நல்லபடியாக வர வேண்டும் என்று நாம் கடவுளிடத்தில் பிரார்த்திப்போம். அந்த மகள் கயல்விழி, அந்த சகோதரி தோழர் விஜய் அவர்களுடைய பதவி விழாப்புக்கு வந்தார்கள். அதுக்கு பிறகு அன்னைக்கு அந்த சகோதரி போனாங்க, அண்ணா எனக்கு ஒரு பதவி கொடுங்க. எங்கள் அப்பாவுக்கு வயசாயிட்டு, அப்பா உடனே 76 வயசாயிட்டு, யார் அழகிரி அவர்களுக்கு. அதுக்காக அழகிரி ஒரு காலத்தில் பெய்த அநியாயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. கேட்டுச்சாமா இவங்க கேட்டாங்களா பதவி? கேட்டிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. அவர்கள் ஒன் இண்டியா போன்ற நாளிதழ்கள்லாம் செய்தி வந்திருக்கிறது, தினமலரில் பல விஷயங்கள்லாம் வந்திருக்கிறது. அவர்கள் போய் சந்தித்தார்கள், அந்த சகோதரி சந்தித்து மதுரையை கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட பெரியாரிய கொள்கைகள், சாதிய முரண்கள், இன்றைக்கு தொல் திருமாவளவனுடைய கட்சி அந்த ஆராசா அதிமுத்து ராசாவுடைய ஆட்களை வைத்து ஆண்டிமுத்து ராசா அவர்களுடைய குடும்பத்தை வைத்து தலித்துகளுக்குள் விரோத போக்குன்னா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? படுமோசமான எண்ணம். இனி கண்ணுக்கு தீய சக்தி திமுகங்கிறது இப்போ வெளிப்படுத்துறாங்களா திமுக? டவுட்டே இல்லையே, இன்றைக்கு இல்லை. இப்போ நான் கேட்டாலாம் உதாரணம் இருக்குது சார். ஐ ஹாவ் எ அத்தன்டிக் எவிடன்ஸ். இப்போ நான் சொன்னேன்னா இவ்வளவு நீங்கள் மறக்க முடியுமா? கேன் எனிஒன் டு டினை? யாராவது மறக்க முடியுமா? இவங்கெல்லாம் பேசினாங்க. ஆலந்தூர் பாரதி பேசுனது, தயாநிதி மாறன் பேசுனது, ராஜகண்ணப்பன் பேசுனது எல்லாமே ஆதாரம் தானே. உடனே கண்டிக்கல. யாரை பார்த்து என்ன ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கண்ணீர் வரக்கூடிய ஒரே விஷயம், உலகத்தில் எந்த சமூகத்திலேயாவது மலத்தை கலந்து குடிக்க வச்சுருப்பானாடா? ஏய், உலகத்தில் எந்த ஊர்லேயா நடந்துச்சாடா? ஏடா கண்ணீர் வருதுடா. நம்ம கூட பிறந்த புள்ள, பச்சை புள்ள கையில் வச்சு குடிக்கிறது, தண்ணியில் மலத்தை கலந்து குடிக்க வச்ச பாவி எவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்கணும்? வேங்கவே இல்லை. திமுக அரசு அங்கே போய் நின்று உடனே பாவிகளை கண்டுபிடிச்சிக்கணும். கொடூரமான ஜீனோசைட் சார் இது. பேசுறதுக்கு எனக்கு முடியல, கண்கள்லாம் வருது. என் பச்சை புள்ள, என் பிள்ளைங்க, என்னுடைய வயசான மக்கள், நீ வேணா பாப்பா, நான் அப்படி பார்க்கல. அந்த பிள்ளைகள்லாம் மலத்தை கலந்து குடித்தாங்க, அதுக்கு நீதி எடுக்கலை, நீ சமூக நீதி பேசுறியடா. கடைசியில் ஊர்காரனுலேயே நிறுத்தி சாட்சியாக்கினா என்ன காரணம்? அன்னைக்கு ஆதிக்க சாதிகள் நமக்கு ஓட்டு போட மாட்டான், தலித்துக்கு ஆதரவு போடணும், இப்படிப்பட்டு பொய்களை மட்டும் விதைத்தது. ஒரு காலமும் விடுதலை சிறுத்தைகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்களுக்கு எட்டிய தொலை வரைக்கும் வெளியேறியவர்கள் தான் குறித்து வைத்துக்கொள்ளும். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.